கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியான தோப்பன் நினைச்சாங்க உங்களோட பேசுகிறாங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சியின் குடும்ப தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போ மன்னிப்பை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் மன்னிப்பை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் நீங்கள் ஃபுல் அதிகாரம் படிச்சிங்கன்னா தெரியும். லூக்காவில் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்க விட்டுருந்தாங்க. ஏசப்பா பக்கத்தில் நினச்சிட்டாங்க 2 கல்லர்களை விடுறாங்க. வலது பக்கம் ஒரு கல்லர், இடது பக்கம் ஒரு கல்லர் நினச்சிறாங்க. சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்க விடுறாங்க. ஆனால் ஏசப்பா நினச்சிறாங்க ஈட்டி வச்சு குத்துறாங்க. அவரோட வஸ்திரங்களை சீட்டு போட்டு நினச்சிறாங்க, பங்கிடுறாங்க. இது உனக்கு இந்த பகுதி, எனக்கு இந்த பகுதின்னு. அப்போ இவன் தேவனால் தெரிந்து கொண்டவனா, இவனை ரசித்துக்கிட வேண்டித்தானே, மற்றவங்க எல்லாத்தையும் ரசித்தானே அப்படின்னு என்னெல்லாமோ பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறாங்க, பிதாட்ட, உலகத்தை படைச்ச பிதாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமலே அந்த காரியத்தை செய்கிறாங்கப்பா, இவங்களை மன்னிங்க. இவர் தேவனுடைய குமாரன் தான், இவர் உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகராகி ஆண்டவர் அப்படின்னு தெரியாமல் அந்த தவறுகளை பண்ணுறாங்கப்பா, இவர்களை மன்னிங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஏசப்பா மன்னிப்பு கேட்குறாங்க. பிதாவுன்ற இடத்துல இந்த அவங்களை ஆண்டவரை இயேசுவை ஈட்டியால் குத்துறவங்கள, அடிக்கிறவங்கள, அதுக்கப்புறம் என்ன செய்யறது, சிலுவையில் அடித்து தொங்க விட்டவங்கள, சீட்டு போட்டு வஸ்திரங்களை சீட்டு போட்டு பங்கிடுறவங்களை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, மன்னிங்க பிதாவே அப்படின்னு அவங்களுக்காண்டி பரிந்து பேசி மன்னிப்பு கேட்குறாரு. அவங்க பண்ணுறது என்னன்னு தெரியாமலே என்ன செய்கிறாங்கன்னு மன்னிப்பு கேட்குறாரு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் ஆண்டவர் அறியாதவங்க இருக்கிறீங்க, இந்துக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் என்ன ஆண்டவர்னா யார், எதுக்காண்டி உலகத்துக்கு வந்தாருன்னு தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் ஒரு சில தவறுகள் பண்ணலாம், ஒரு சில ஆண்டவர் பிடிக்காத காரியங்கள் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை லகுவாக மன்னிச்சிருவார். ஏன்னா ஆண்டவர்னா நீங்கள் என்னங்கிறதுன்னு சரியாக தெரியாமலே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களை கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்தார், மன்னிக்க சமீபமாக இருக்காருங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான் ஆண்டவர். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடியவர். நானும் இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய ஒரு சில பொய் சொல்லியிருக்கேன், ஒரு சில பாவங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு சில என்ன சொல்கிறது, எனக்கும் ஒரு சில ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எனக்குள்ளே இருந்தது. என்றைக்கு நான் ஆண்டவருக்குள்ளே ஊழியத்துக்கு வந்தனோ, என்றைக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்தாரோ, அன்னைக்கு தான் அவரோட பரிசுத்த ரத்தத்தில் நான் கழுவி ஏசப்பா என்ன செஞ்சாங்க, என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்குள்ளேருந்து பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாவியல் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்புராகும் போது ஆண்டவர் கண்டிப்பாக மன்னிக்க சித்தமாக இருக்காருங்க. மன்னிச்சு அவர் ரத்தத்தில் கழுவி நம்மளுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தரதுக்கு இயேசு கிறிஸ்து சமீபமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னு தெரியாமல் பண்ணுற பாவங்களை என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டவங்களை ரத்த சிந்தது, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தது வரைக்கும் பிதாவே இவர்களை மன்னிங்கங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? மன்னிக்கிற ஒரு ஆண்டவரா, தண்டிக்கிற ஒரு ஆண்டவரா இந்த வீடியோ பார்க்குற சகோதர சகோதரி ஒவ்வொருத்தரும் நினச்சிங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்ன தவறுகள் பண்ணாலும் அவங்கள மன்னிக்கக்கூடியவர் தான் ஆண்டவர். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவருங்க. உங்களுக்காண்டி நீங்கள் என்ன தவறுகள், என்ன பாவம், என்ன அக்கிரமம், என்ன அநியாயம், என்ன அட்டுழியம் பண்ணாலும் உங்களை மன்னிக்க அவர் சித்தமாக இருக்கார். உங்களை மன்னிச்சு அவர் ரத்தத்தில் கழுவி பரிசுத்தப்படுத்த கூடியவருங்க. அதனால் மன்னிக்கிற ஒருவரே தான் ஆண்டவர். அதனால் நீங்கள் மன்னிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கம் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, அவருக்கு கொடுங்க. அவருக்கு இருதயத்தை கொடுங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாங்க சீராகவும் சிறப்பாகவும் வாழ வைப்பாங்க. உங்களுக்கு பரலோகத்துலேயும் உங்களுக்கு ஒரு மிகுதியான பலனையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க, உண்டு பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களும் ஒரு சில தவறுகளை பண்ணுறோம். ஒவ்வொரு சில தவறுகள் குற்றங்கள் பண்ணுத நேரமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறீங்க, நீங்கள் சிலுவையில் அறையிறீங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு அக்கிரமத்துக்கும் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அபிஷேகம் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்தவ பைபிள் எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் அக்கிரம அநியாயம் நீங்க பண்ணும்போது, பாவம் பண்ணும்போது அந்த கல்வாரி சிலுவையில் இயேசுவை கண்ணோக்கி பாருங்க, அதை நினைச்சு பாருங்க. அவர் என்ன செய்றீங்க, ஒவ்வொரு நேரமும் நீங்க என்ன செய்றீங்க, அந்த பாவம் அக்கிரமத்தில் நீங்க போய் உழும்போது அப்ப இயேசு கிறிஸ்துவை என்ன செய்றீங்க, நீங்க ஒவ்வொரு டைமும் சிலுவையில் அடிக்கிறீங்க. ஏன் அடிச்சு அந்த பாவத்தை பண்றீங்க? அதனால் இனிமேல் நான் ஆண்டவரே நான் பாவம் பண்ண மாட்டேன், அக்கிரம் பண்ண மாட்டேன்னு நினச்சிங்க, அதுக்கு நீங்கள் தூரமாக போங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உதவி கேளுங்க. கத்ரா இயேசு உங்களுக்கு கண்டிப்பாக நினச்சிவாங்க, உதவி செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்காண்டியும் எனக்காண்டியும் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிக்காண்டி எனக்காண்டியும் பிதாவாகிய தேவனிடத்தில் என்ன செய்கிறாங்க, பரிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுற பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் இப்போ வரைக்கும் என்ன செய்தாங்க, இயேசு கிறிஸ்து பிதாவோட வலது பரிசத்தில் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. மன்னிங்க பிதாவே, உங்கள் மன்னிங்க, நம்ம பிள்ளைங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க. மன்னிப்பு கேட்டு பரிந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வலது பரிசத்துல இருந்து இயேசு கிறிஸ்து.
இப்படிப்பட்ட ஆண்டவருங்க, அன்பான ஆண்டவருங்க. அந்த ஆண்டவர் வந்து உங்களுக்கு மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். என்ன பாவம் என்ன அக்கிரமம் பண்ணாலும் என்ன செய்யக்கூடியவர், மன்னிக்கக்கூடியவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கடைசி சொட்டு ரத்தம் லாவில் குத்தி அந்த ரத்தம் வடியுது. அப்பவும் கூட என்ன செய்கிற ஆண்டவர் அந்த குத்துனவங்களை கூட சபிக்கலை. மன்னிங்க, இவங்க என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் என்ன செய்கிறாங்க, அந்த தவறுகளை பண்ணுறாங்க. அதனால் மன்னிங்க பிதாவேன்னு தான் என்ன சொல்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. நம்மளாக இருந்தால் அப்படி மன்னிப்பு கேட்போமா? யோசிச்சு பாருங்கள். நம்மளை யாரோ ஒருத்தங்க அடிச்சுட்டா திட்டினா எவ்வளோ கோவப்படுவோம். நம்மளை அடிச்சிட்டான்னு நம்ம பதிலுக்கு அவன் கையை காலை உடச்சிருன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், இடியால் குத்தி 5000 அடி வாங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட என்ன செய்கிறாங்க, மன்னிக்க சொல்லி வானத்தையும் பூமியும் படைச்ச பிதாவை இதனிடத்தில் என்ன செய்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. அடித்தவங்கள, லாவில் குத்துனவங்கள, சிலுவையில் அடித்தவங்கள, ஆணி அடித்து தொங்க விட்டவங்களாம் மன்னிங்க பிதாவேன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம என்ன அறியாமல் என்ன தவறுகள் பண்ணாலும் கண்டிப்பாக பிதாவும் மன்னிப்பார், இயேசு கிறிஸ்து மன்னிப்பாருங்க. ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கெடுத்து மன்னிப்பு கேளுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதரர்கள் தயவு செய்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க. இந்த நமக்காண்டி அடிப்பட்டு ரத்தம் சிந்தி உயிரோடு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஆண்டவர். உங்களுக்காண்டி அடிப்பட்டு ரத்தம் சிந்திருக்காரு, உங்களுக்காண்டி என்ன செஞ்சுட்டு இருக்காரு. இப்போவும் பிதாவை இதனிடத்தில் பறிஞ்சு பேசுகிறாரு. அவர் பக்கம் உங்கள் மனசை என்ன செய்யுங்க, உங்கள் இருதயத்தை கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை சிறப்பாகவும் சீராகவும் வைப்பாங்க. அதனால் மன்னிப்பை குறித்து இதோடு இந்த சாப்டர் நினச்சிறேன் முடிக்கிறேன். இப்போ நீங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்வதுக்காண்டியும் இன்னமும் வந்து பாவத்தில் விழாமல் விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். பிதாவை இது நமக்கு ஸ்தோத்திரம், கத்ரா இயேசு ஸ்தோத்திரம், எகவா நிஷே ஸ்தோத்திரம், எகவா ஷாலமே ஸ்தோத்திரம், எகவா ராஃபா ஸ்தோத்திரம், நல்ல தப்பான ஸ்தோத்திரம், நல்ல மிஷே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவின் ஸ்தோத்திரம், ஆவியா உலகென்றுவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கடைசி சொட்டு ரத்தம் சிந்தது வரைக்கும் சிலுவையில் ஆண்டவரை சப்பா தெரியாமல் பண்ணுற அந்த தவறுகளுக்காண்டி அப்பா நீங்கள் படைச்ச எல்லா மக்களுக்காண்டி மன்னிப்பு கேட்டீங்களப்பா. பிதாவாகிய தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டீங்களப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஆண்டவர். என்ன தவறு, எந்த பாவம், எந்த குற்றம் பண்ணாலும் மன்னிக்க கூடியவருங்கிற அந்த உணர்வை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆழமா உங்க சிந்தைக்குள்ள கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க இருதயத்துல ஆழமா இந்த எண்ணங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்ன நான் ஒரு பாவியா இருந்தவன, பாவம் பண்ண ஒரு சகோதரனை மன்னிக்க கூடியவரா இருக்கிறாரு. நான் பாவியா இருந்தாலும் அக்கிரம் பண்ணவன மன்னிக்க கூடியவரா இருக்காரு. மன்னிக்க கூடிய இவர் தான் ஆண்டவர். மன்னிச்சு நம்ம மேல கிருபையை வைக்கிறாரு, நம்ம மேல இரக்கம் பாராட்டுறாரு, நம்ம மேல அன்பு செலுத்துறாரு அப்படின்னு அந்த உணர்வு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு வந்து எல்லா சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே சப்பா பிதா குமாரன் பரிசுத்த கிரீதன்களை ரட்சிக்கப்படட்டும். எல்லா சகோதர சகோதரி சப்பா ஆண்டவரே அந்த மன்னிக்கணுங்கிற சுவாபம் அவங்களுக்குள்ள உண்டாகட்டும். அவங்க ஆண்டவரை சப்பா அவங்க சொந்த பந்தங்களையும் அவங்க கூட்டம் அவங்க நெய்பரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையும் ஆண்டவரை சப்பா அவங்க சமுதாயத்தில் எல்லா மக்களையும் இன்னும் மன்னிக்கக்கூடிய சுவாபம் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மன்னிக்கக்கூடிய தெய்வம். 5000 அடிகளும் சிலுவையில் அடிப்பட்ட ரத்த சிந்தியும் அப்பா சப்பா அப்படி அடிச்சவங்களை அப்படி பாடு அனுபவிச்ச அடிச்சு அவங்களை சித்திரவதை பண்ண எல்லா சகோதரங்களையும் மன்னிச்ச ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவரே சப்பா நம்மளையும் மன்னிக்க சித்தமா இருக்காருங்கிற அந்த உணர்வு அவங்களுக்குள்ள உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மன்னிச்சார், அந்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்காரு, நானும் மற்றவங்களை மன்னிக்கணுங்கிற அந்த சுவாபத்தை அந்த உணர்வை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. அந்த அன்புக்கா ஸ்தோத்திரம், அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், அந்த இரக்கத்துக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்க மற்றவங்க குற்றத்தை மன்னிச்சு அந்த பரமபிதாவாகிய தேவனிடத்துல இவங்களோட குற்றங்களும் மன்னிக்கப்படுதே இயேசு கிறிஸ்து நாமத்துல. அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துற, நன்றி செலுத்துற ஆண்டவரே. தேவன் தாம் இந்த ஜெபத்தை நீங்க உங்க கண்கள் பார்த்திருக்குன்னு விசுவாசிக்கிறேன், உங்க காதுகள் கேட்டிருக்குன்னு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தாம் இந்த ஜெபத்தை கேட்டு ஆமன்றவாமன்னு சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துல என்னை தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிச்சு வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவின் ஆமென்.